ஒரு காலத்துல ஒரு காட்டுல ஒரு பூனையும் கரடியும் இருந்துச்சாம். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வீடியோஸ் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணாமலே பாக்குறீங்களே, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா என்ன? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெகடா, உனக்கு வர வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் காஃபி குடிச்சிட்டே இருக்க. என்ன பண்றது லூனா, காலையில இருந்து ரொம்ப பசிக்குது. சாப்பிடறதுக்கு இந்த காட்டுல எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வேலை பண்ணலாம். நம்ம கபீஷ் இருக்கான்ல, அவ கையில எப்பவுமே பழம் இருக்கும். எப்படியாச்சும் அங்க போய் கொஞ்சம் பழத்தை ஆட்டைய போட்டுடலாம். ஐயோ வேணாம் வேணாம், நம்ம கபீஷ் கிட்ட கேட்கலாம். கேட்டா அவன் கண்டிப்பா கொடுத்துருவான். அப்படி அவங்க பழம் வாங்குறதுக்காக கபீஷ பார்க்க போறாங்க. டேய் கபீஷ், ரொம்ப பசிக்குதுடா, கொஞ்சம் பழம் கொடுடா. பழத்தை எல்லாம் உனக்கு கொடுத்து நான் பட்னி கிடக்கணுமா? பழமும் கிடையாது கிழவும் கிடையாது, பொங்கடா. பழம் கொடுக்க முடியாதா? என்கிட்ட லூனா அப்பவே சொன்னா உன்கிட்ட இருந்து ஆட்டையே போட்டுடலான்னு. நான் தான் வேணா, கபீஷ் ரொம்ப நல்லவன், கேட்டதும் கொடுத்துருவான் அப்படின்னு சொன்னேன். நீ இவ்வளவு பெரிய சுயநலவாதின்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அப்படி பழம் கிடைக்காத சோகத்துல அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் அவங்கிட்ட இந்த ஆட்டைய போடலான்னு. சரிதான், ஆனா இப்போ என்ன பண்றது? ரொம்ப பசிக்குதே. இனி ஒரு வழிதான் இருக்கு. பக்கத்து கிராமத்துல ஏதாவது வீட்டுல கிச்சன்ல போய் வயிறு நிறைய சாப்பிடலாம். என்ன சொல்ற? சரி ஓகே, வேற வழி இல்ல, அப்படியே பண்ணலாம். அவங்க பக்கத்து கிராமத்தை முன்னோக்கி போறாங்க. வழியில ஜாராவை சந்திக்கிறாங்க. இது யாரு? விகடன் லூனாவுமா? ஆமா, எங்க போறீங்க? ஹாய் சாரா, நாங்க பக்கத்து கிராமத்துக்கு போறோம். காலையில இருந்து ரொம்ப பசிக்குது. அங்க ஏதாச்சும் வீட்டுல போய் கிச்சன்ல இருந்து ஏதாவது ஆட்டைய போட்டு சாப்பிடலான்ட்டு போயிட்டு இருக்கோம். ஆட்டைய போடுறதெல்லாம் சரி, யாராச்சும் பார்த்தாங்கன்னா லூனா ஈஸியா ஓடி தப்பிச்சிடுவா. விகடா, நீ இந்த உடம்பு வயரெல்லாம் வச்சு எப்படி தப்பிப்ப? நீ சொல்றது சரிதான் சாரா, ஆனா ரொம்ப பசிக்குதே, என்ன பண்றது? நான் போய் யாரு கண்ணிலையும் மாட்டாம எப்படியாச்சும் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். அப்படி அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து கிராமத்துக்கு வந்துட்டாங்க. வெகடா, அங்க பாரு, ஒரு பெரிய வீடு இருக்கு. அப்படியே அங்க போய் ஏதாவது சாப்பிட வழி இருக்கா பாப்போம். மெதுவா சொல்லு, யாராச்சும் கேட்டுற போறாங்க. வா, அந்த வீடோட பின் வழியா உள்ள போயிடலாம். அப்படி அவங்க யாரும் தெரியாம வீட்டோட பின் வழியா உள்ள ஏறுறாங்க. டே லூனா, உன்னோட ஐடியா சக்கத்தா இருக்கு. இங்க சாப்பிடறதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஃப்ரிட்ஜ்ல மீன் இருக்கு. ஐயோ, என் வாயிலேருந்து எச்சி ஊறுது. வா, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு இங்கிருந்து ஓடி தப்பிச்சிடலாம். ஐயோ, பாத்திரம் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. வா லூனா, ஓடி தப்பிச்சிடலாம், எல்லாரும் வந்துருவாங்க. அப்படி ஜாரா சொன்ன மாதிரியே லூனா ஓடி தப்பிச்சிட்டா. விகட மாட்டிக்கிட்டான். காடையே ஆண்டு வாழ்ந்துட்டு இருக்கிற காட்டு ராஜாக்கு இப்படி ஒரு சோதனையா? வாங்க கதைக்குள்ள போலாம். டே, இங்க நமக்கு நல்லாவே வாழ முடியாதுடா. எங்க பார்த்தாலும் காட்டு ராஜாவோட தொல்லையா இருக்கு. எப்படி போனாலும் அவர் நம்மள சாப்பிடதான் முயற்சி பண்ணுவாரு. இதுக்கு என்னாவது ஒரு வழி பண்ணியே ஆகணும். ஆமா, இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். காட்டுராஜா மறைஞ்சு இருந்துதான் வேட்டையாடுறாரு. நிம்மதியா இந்த காடு வழியா போய் தண்ணி கூட குடிக்க முடிய மாட்டேங்குது. விகடன் சொல்றது கரெக்ட் தான். என்னோட நண்பனு போன வாரம் தான் காட்டுராஜா இந்த மாதிரி மறைஞ்சிருந்து வேட்டையாடி சாப்பிட்டாரு. என்னையும் சாப்பிட ட்ரை பண்ணாரு. ஆனா நான் என்னோட திறமையால தப்பிச்சிட்டேன்டா சாமி. என்கிட்ட ஒரு செம்ம ஐடியா இருக்கு. அப்படியா? அது என்ன கபீஷ்? என்கிட்ட தான் நிறைய பழம் இருக்கே, அந்த பழத்தை ஒன்னொன்னா வழியில வைக்கலாம். காட்டுராஜா அதை சாப்பிட்டுட்டே வரும்போது
பின்னாடி வழியா போய் முடிச்சு கட்டி போட்டுடலாம். என்ன சொல்றீங்க? டேய் முட்டாள் கபீஷ், அறிவு சுத்தமா இல்லையாடா அவனுக்கு? காட்டு ராஜா எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ பலசாலின்னு உனக்கு தெரியுமாடா? அப்படி ஈஸியா எல்லாம் பின்னாடி போய் பிடிக்க எல்லாம் முடியாது. ஒரு வேலை பண்ணலாம், அவரு பழம் சாப்பிட்டுட்டு போகும்போது பின்னாடி வழி போய் அந்த பள்ளம் இருக்குல்ல, அங்க தள்ளி விட்டுறலாம். அது அதிமுட்டாளுங்களா? யாரு முட்டாளுன்னு நிரூபிக்க போச்சு போடுறீங்களா என்ன? ராஜா எங்க பழம் சாப்பிடுவாரு? அப்படி அவரு பழம் சாப்பிடுவாருன்னா நம்ம ஏன் இந்த முடிவுக்கு வரணும்? அவரு சதையை இறைச்சி மட்டும் தானே சாப்பிடுவாரு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, நீயே ஒரு ஐடியா கொடு. சொல்றேன். ராஜா நடக்கிற வழியில நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு குழி வெட்டுவோம். அப்புறம் அந்த குழி மேல இலை புல்லெல்லாம் போட்டு மறைச்சிடுவோம். அவர் அப்படியே அந்த வழியா நடந்து வரும்போது அந்த குழியில விழுந்துடுவாரு. அப்புறம் நமக்கு நிம்மதிதான். சூப்பர் ஐடியா. நீ அறிவாளிங்கிறது நிரூபிச்சுட்டே இருக்க. ஆமா ஆமா, மத்தவங்களை சிக்க வைக்கிறதுல சின்ன பறவை புத்திசாலிதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சு. அப்படி அவங்க எல்லாருமா சேர்ந்து காட்டுராஜா நடக்கிற வழியில குழி வெட்டி அது மேல இலை புல்லெல்லாம் போட்டு மறைக்கிறாங்க. சரி, எல்லாரும் சீக்கிரமா வாங்க, நாம அந்த மரத்து பின்னாடி போய் நின்னு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்குன்னு பார்த்து காட்டுல வேட்டையாட யாருமே இல்லையே. ஐயோ, காப்பாத்துங்க. அப்படி அவங்க திட்டம் போட்ட மாதிரியே காட்டுராஜா குழியில விழுந்துட்டாரு. ஒரு காட்டுல அறிவாளியான ஒரு சின்ன பறவை இருந்துச்சாம். ஒரு நாளைக்கு இந்த சின்ன பறவை காடு வழியா போகும்போது காட்டுராஜாவை சந்திக்கிறாளாம். ரொம்ப பசியோட இருந்தேன், இன்னைக்கு நீதான் என் சாப்பாடு. அறிவாளியான அந்த சின்ன பறவை ராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுறா. ஐயோ ராஜா, என்ன சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? நான் காட்டுல போய் கரடி மாமாவை வர சொல்றேன். ஓஹோ, நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக திட்டம் போடுறியா? இல்ல ராஜா, நான் நிஜமாவே கரடி மாமாவை அனுப்புறேன். அப்படி உங்களை ஏமாத்தி எனக்கு இந்த காட்டுல வாய முடியுமா என்ன? அந்த பயம் இருக்கட்டும். சரி, சீக்கிரம் போய் அந்த கரடிய வர சொல்லு, எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்படி திட்டம் போட்ட மாதிரியே சின்ன பறவை ராஜா கிட்ட இருந்து தப்பிக்கிறா. போற வழியில சின்ன பறவை கரடி மாமாவை சந்திக்கிறா. அவ இங்கேயும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறா. கரடி மாமா, உங்களை காட்டு ராஜா தேடிட்டு இருந்தாரே. இது என்ன? காட்டு ராஜா தேடிட்டு இருக்காரா? என்ன விஷயம்? ஆமா, உங்களை தான் தேடிட்டு இருந்தாரு. அடுத்த காட்டு ராஜா நீங்க தானே சொல்றாரு. உன் விளையாட்டு வேடிக்கையா இருக்கு. இல்ல கரடி மாமா, நிஜமாதான். உங்க அறிவும் திறமையும் பார்த்து அவர் ரொம்ப பிரமிச்சு போயிட்டாரா. அதனால நீங்க தான் காட்டுக்கு அடுத்த ராஜான்னு சொல்றாரு. இத பத்தி பேசத்தான் உங்களை குகைக்கு வர சொல்லிருக்காரு. ஓ, என்னோட அறிவும் திறமையும் பார்த்தா அப்படின்னா இது சரியாத்தான் இருக்கும். சரி, நான் குகைக்கு போயிட்டு வரேன். அப்படி அந்த சின்ன பறவை பேச்ச கேட்டு கரடி மாமா குகைக்கு போறாராம். போற வழியில கரடி மாமா அவரோட சிநேகிதரை சந்திக்கிறாராம். டேய், எங்கடா போற? பார்த்து எவ்வளவு நாளாச்சு, நல்லா இருக்கியா? எனக்கு என்னடா, சூப்பரா இருக்கேன். அப்புறம் உனக்கு விஷயம் தெரியாதா? நான் தான் அடுத்த காட்டு ராஜா. என்னடா உளர்ற?
உனக்கு புத்தி கித்தி கெட்டு போயிடுச்சா? இல்ல இல்ல, நிஜமா தான் சொல்றேன். நான் தான் அடுத்த காட்டு ராஜா. அத பத்தி பேசத்தான் காட்டு ராஜா என்ன அவங்க குகைக்கு வர சொல்லிருக்காங்க. நான் இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கேன். இல்ல, இது உன்கிட்ட சொன்னது யாரு? சின்ன பறவை தான் சொன்னான். டேய் முட்டாள், சின்ன பறவை ரொம்ப எடக்கு முடக்கானவ. இதுல என்னமோ சதி இருக்கு. இருடா, நானும் உன் கூட வரேன். அப்படியா? சரி, அப்படின்னா நீயும் என் கூட வந்துரு. அப்படி அவங்க 2 பேருமா காட்டு ராஜாவோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க குகைக்கு போறாங்க. டேய், காட்டு ராஜா அங்க நிக்கிறாரு. நீ சும்மா இரு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். ராஜா, நீங்க அவனை சாப்பிடத்தானே இங்க வர சொன்னீங்க. ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அவனுக்கு ஒரு கொடிய நோய் இருக்கு. அவனை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் அந்த நோய் வந்துடும். ஐயோ, நோய் இருக்குன்னா எனக்கு கண்டிப்பா வேணாம். நோய் இருக்குன்னா எனக்கு கண்டிப்பா வேணாம். உங்க அறிவும் திறமையும் பார்த்து அவர் ரொம்ப பிரமிச்சு போயிட்டாரா. அதனால நீங்க தான் காத்துக்கு அடுத்த ராஜான்னு சொல்றாரு. வருத்தப்படாதீங்க ராஜா, நாங்க ஒரு வேலை பண்றோம். காட்டுல போய் யானைய அனுப்பி வைக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு 2 நான் வச்சு சாப்பிடலாம். என்ன சொல்றீங்க? சரி சரி, அப்படியே ஆகட்டும். கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. சரி ராஜா. இது கேட்டதும் அவங்க 2 பேரும் அங்கேந்து ஓடி தப்பிச்சிட்டாங்க. நல்ல வேலை, வரும்போது உன்னை பார்த்தேன். அப்படி இல்லாட்டி இந்நேரம் காட்டுராஜா என்ன சாப்பிட்டுருப்பாரு. சரி சரி, நடந்ததை விடு. இனிமேலாவதும் எந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் 1க்கு 2 வாட்டி யோசி. உங்களுக்கு பழக்கமில்லாத நாய் பக்கத்துல போறது எவ்வளவு ஆபத்துன்னு தெரியுமா? வாங்க ஒரு குட்டி கதை பார்க்கலாம். வா நிலா, மார்னிங் வாக் போலாம். ஓகே சிவா, போலாமே. அப்படி அவங்க மார்னிங் வாக் போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரோடு ஃபுல்லா டிராஃபிக்கா இருக்கே சிவா, பாத்துனத. அப்படி வாக்கிங் போகும்போது ஒரு பொண்ணு நாயோட வரது பார்த்த சிவாக்கு அந்த நாய் பக்கத்துல போனோன்னு ரொம்ப ஆசை. அங்க பாரு நிலா, ஒரு கியூட் பப்பி வருது. நான் அதுகிட்ட போயிட்டு வரேன். கியூட்டா தான் இருக்கு சிவா, ஆனா பக்கத்துல போனா அது நம்மள கடிச்சிடும். ஆபத்துன்னு தெரியாம சிவா அந்த நாய்கிட்ட போறான். ஐயோ! ஓ நிலா, நல்ல வேளை தப்பிச்சிட்டேன். அந்த நாய் என்ன கடிக்க வந்துச்சு. நான் அப்பவே சொன்னேன் சிவா, பழக்கமில்லாத நாய் பக்கத்துல போக வேணான்னு. அறிமுகமில்லாத நாய்கள் எவ்வளவு நட்பாக இருந்தாலும் அவற்றை சுற்றி எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களுக்கு தெரியாத நாயை உரிமையாளரின் அனுமதியின்றி அணுகவோ செல்லமாக வளர்க்கவோ முயற்சிக்காதீர்கள். நாய்கள் பயம், ஆச்சரியம் அல்லது அச்சுறுத்தலை உணர்ந்தால் கடிக்கலாம். எனவே அவற்றுக்கு இடம் கொடுப்பது முக்கியம். ஒரு நாய் குறைக்க அல்லது குறைக்க ஆரம்பித்தால் அமைதியாக இருங்கள் மற்றும் திடீர் அசைவுகளை செய்யாமல் மெதுவாக பின்வாங்கவும். நினைவில் கொள்ளுங்கள், பாதுகாப்பான தூரத்தை வைத்திருப்பது விபத்துகளை தடுக்கவும் உங்களையும் நாயையும் பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும்.